நன்றி ரேவதி. தோழர்களுக்கு முதலுடைய வணக்கம். தோழர் ரஞ்சித் உங்களுக்கு வணக்கம். தோழர் ரியாஸ்க்கு வணக்கம். ஏன்னா கொடுக்கப்பட்ட நேரம் 5 நிமிஷம், நல்லா குயிக்கா மனசுல பட்டதை பேசிட்டு முடிச்சிடலாம். இந்த இடத்துக்கு ஒரு இந்திய ஆட்சிப்பணி அதிகாரியை எது கூப்பிட்டாங்கன்னு எனக்கு தெரியல. அவங்க எதாவது நினைச்சாங்கன்னு எனக்கு தெரியல. இது மியூசிக் இருக்கிற இடத்துல காது கேளாத ஒருவர் இருப்பதற்கு சமமா நினைக்கிறேன் ஆக்சுவலா. ஸோ இந்த ஸ்பேஸ்ல கலை பற்றி என்னுடைய லிவ் எக்ஸ்பீரியன்ஸ்ல இருந்து, என்னுடைய வாழ்வு அனுபவத்தில் நான் எப்படி கலை மீட்டெடுப்பை பார்க்கிறேன் அப்படின்றத மட்டும் ஒரு 2-3 விஷயங்களை பதிவு பண்ணிட்டு இந்த ஸ்பேஸ் ஐ தாட் ஐ வில் லீவ் இட் ஃப்ரீ. பெல் ஹூக்ஸ் அவங்களுடைய மிக முக்கியமான, ஏன்னா நான் இங்க பாக்குறேன் பிகினிங் அப்படின்றது, பீயிங் அப்படின்றது, இது ஒரு முக்கியமான ஒரு கொட்டேஷன். பெல் ஹூக்ஸோட கொட்டேஷன் அது பீயிங் அண்ட் பிகமிங் பத்தி. அதுல ஒரு மிக அருமையான சொல்லாடல் உண்டு. அது கல்ச்சுரல் ரெக்ளமேஷன் அப்படின்றது. இந்த மீட்டெடுப்பு, ஜேர்னி ஆஃப் ரெக்ளமேஷன், தட்ஸ் வாட் பெல் ஹூக்ஸ் சேஸ். இந்த ஜேர்னி ஆஃப் ரெக்ளமேஷன்ல விளிம்பிலிருந்து மெயின் ஸ்ட்ரீம்க்கு, மார்ஜின்ஸ்ல இருந்து மெயின் ஸ்ட்ரீம்க்கு வர்றது ஒரு தொடர்ச்சியான ஒரு முயற்சி இருந்துகிட்டே இருக்குது ஆக்சுவலா. இப்ப நாம உலகளாவிய தளங்கள்ல பார்க்கும் பொழுது நான் மியூசியம் ஒரு உதாரணமா சொல்லுவேன். இப்ப நாமளே லலித் கலா அகாடமி இடத்துல உட்காந்து பேசிட்டு இருக்கிறோம். நிறுவனங்கள் இருக்கு, மியூசியம்ஸ் இருக்கு. யூஎஸ்ல மைன் அப்படிங்கிற அபே மியூசியம், இட்ஸ் எத்னோகிராபிக் மியூசியம். அந்த மியூசியம்ல வபானாக்கி நேஷன்ஸ் அப்படின்னு இண்டிஜினியஸ் ட்ரைப்ஸ் இருக்காங்க இல்லையா, அங்க உள்ள அவங்கள அந்த மியூசியத்தை கியூரேட் பண்ணக்கூடிய கியூரேட்டோரியல் அத்தாரிட்டிய முழுக்க அங்க வாழ்ந்த மூலக்குடிகளுக்கு கொடுத்திருக்காங்க. இதே மாதிரி முயற்சிகள் சாப்போலோ, இது எல்லாத்துடைய தீம் ஒண்ணுதான், டீகாலனைசேஷன் அப்படின்றது. ஸோ இன்டர்நேஷனல் கவுன்சில் ஆஃப் மியூசியம்ஸ்ல டீகாலனைசேஷனுக்கு ஒரு ஃபார்மல் ஃப்ரேம் ஒர்க்கே பண்ணியிருக்காங்க. இது எதுக்காக பேசுறாங்கன்னா, உலக சூழல்ல டீகாலனைசேஷன் அப்படின்ற ஃப்ரேம் ஒர்க் வேணும் அப்படின்னா, இந்திய சூழல்ல, தமிழக சூழல்ல நமக்கு தேவையான ஃப்ரேம் ஒர்க் என்னவா இருக்கும்? இதாயிடுச்சா? டீசான்ஸ்கிரிட்டைசேஷன், டீபிராமனைசேஷன், டீகாஸ்டைசேஷன், இதுதான் இந்திய சூழலுக்கு தேவையான ஒரு ஃப்ரேம் ஒர்க். இந்த கலையை மீட்டெடுக்கக்கூடிய இந்த பெரும் பயணத்துல எப்படி மிகப்பெரிய ஒரு ஒடுக்குமுறை அடுக்கா இருக்கக்கூடிய சாதி அமைப்பை எதிர்த்து கலையை ஒரு ஆயுதமா நம்ம வீழ் பண்ணும் அப்படின்றதுக்கான ஒரு வெளிப்பாடா தான் இந்த எக்ஸிபிஷனை நான் பாக்குறேன். முடிவுல நான் ஒன்று மட்டும் சொல்லிவிட்டு இதை முடிச்சு நான் பாக்குறேன். தொடர்ச்சியா நம்மிடமிருந்து நமக்கான மக்கள் கலைகள் மக்களிடமிருந்து, குறிப்பா விளிம்புநிலை மக்களிடமிருந்து வரும் பொழுது அதை தொடர்ச்சியா அந்த ஒரு 3 ஆங்கில வார்த்தைகள் சொல்லுவாங்க, அனிஹிலேட், அப்ராப்ரியேட் அண்ட் அசிமிலேட் அப்படின்னு. தொடர்ச்சியா நம்முடைய கலை வடிவங்களை, நமக்கு சொந்தமான விஷயங்கள்ல அனிஹிலேட் பண்றதுக்கும், இல்ல அது நல்லா இருக்கிற பட்சத்துல நம்ம கிட்ட அப்ராப்ரியேட் பண்றதுக்கும், இல்ல நம்ம கிட்ட வலு இல்லாத பட்சத்துல இந்த கலையும் என் கலையும் ஒன்னா சேர்ந்து இயங்கணும், அதை அசிமிலேட் பண்றதுக்குமான முயற்சிகள் தொடர்ந்து இருக்கும் பொழுது ஒரு மார்ஜினலைஸ் எஸ்தெட்டிக்ஸ், அதாவது ஒடுக்கப்பட்டோருக்கான அழகியல் என்ன அப்படின்றத நாம மீட்டுருவாக்கம் பண்றதுக்கும் மீட்டெடுக்கிறதுக்குமான ஒரு மிகப்பெரிய தேவை இருக்கு. அண்ட் இந்த ஒரு தலித் அழகியலையோ இல்ல ஒரு விளிம்புநிலை மனிதர்கள் அழகியலையோ மீட்டுருவாக்கம் பண்றது, மீட்டெடுப்பு அப்படின்றது கண்டிப்பா இட் இஸ் நாட் அ கவுண்டர் ஆர்ட். அது ஒரு எதிர்குரலோ எதிர்ப்பு குரலோ அல்ல, அது உதிரி குரலும் கிடையாது. ஆக்சுவலா அதுதான் முக்கியமான குரல், அதுதான் முழுமையான குரலா இருக்க முடியும். நான் அதை எப்படி பாக்குறேன் அப்படின்னா, திஸ் இஸ் நாட் அ கவுண்டர் ஆர்ட், பட் இட் இஸ் a complete art, it is the contemporary art. and இது எதனால அப்படின்னா, இது வெறுமனே அழுகையோ கிரீவன்ஸோ மட்டும் கிடையாது. இது போராட்டத்துக்கு நடுவிலையும் கிரேஸ், ஒரு என்ன சொல்றது, ஒரு பெருமையும் ஒரு சரியான ஒரு கிரேஸ்ஃபுல்லா இதை முன்வைக்கிற அந்த இயல்பு இன்றைய நவீன வாழ்க்கைக்கு தேவையான விருதுகளை
what modern values do we need to lead our lives forward? அதற்கான அழகியலும் அதற்கான வேல்யூஸ் எங்கிருந்து வர முடியும்? விளிம்பிலிருந்து தான் வர முடியும். அந்த விளிம்புன்றது இட் இஸ் அ கான்சியஸ் சாய்ஸ். நாம ஒரு இடத்துல பிறந்ததுக்காகவே நாம அந்த அடையாளத்தை சுமக்கணும்ன்ற அவசியம் இல்லை. ஆனா to wield that identity as a resistance identity. That's what Bell Hooks keeps saying, you know, to create resistance identities. போராட்டத்துக்கான அடையாளங்களா, போராளி அடையாளங்களா நாமளே வலிந்து நாமளை விளிம்புக்குள்ள வைத்து அங்கிருந்து கலை படைப்புகளை படைத்து அதை மெயின்ஸ்ட்ரீம் மாட்டிக்கிட்டே போயிட்டே இருக்கணும். The entire journey is that only. How to move from the margins to the mainstream. அந்த வகையில தோழர் ரஞ்சித்துக்கு இதை பத்தி நாம் பாட வேண்டியதே இல்லை, சொல்ல வேண்டியது இல்லை. I really see a lot of respect for people who have been bringing the margins into the mainstream for debate and for making that as the complete art itself. அந்த வகையில் இந்த வாய்ப்புக்கு நன்றி கூறி தோழர் நிறுவனருக்கும் நம்மளுடைய வாழ்த்துக்களை சொல்லி நன்றி, வணக்கம், தேங்க்யூ.